ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநாள் துணை சீரியல் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு நம்ம நிலாவை போய் சாரி நம்ம வானதி போய் வீட்டில் விட போகிறாங்க. ஸோ அப்படி விட போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வானதி வந்து அவங்க அம்மா அடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ வானதிக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து எதிர்பார்த்த டிஸ்ட் வந்து நடக்குது. எப்படியோ வந்து நம்ம சோழன் வந்து நிலாவுக்கு வந்து எல்லா உண்மையை வந்து சொல்கிறார் நம்ம ராகவை பற்றி. அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாண்டி வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வானதி கூட்டு போனதுக்கப்புறம் பாண்டியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க, நான் வந்து லேட் ஆகும் தெரியாமல் தான் நான் கூப்பிட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பக்குவமாக எடுத்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா வானதியில் சொல்கிறாங்க பாண்டி வேண்டாம் தான் சொல்லிச்சு, நான் தான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து வானதி உண்மையே சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வானதி போய் அவங்க அம்மா ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பாண்டி வீட்டுக்கு வரவும் அவங்க அண்ணன் சேர் வந்துட்டு கோவமாக இருக்காங்க. எதுக்குடா இப்படிலாம் பண்ணுற, பொம்பளை பிள்ளை போய் எதுக்குடா கூப்பிட்டு போகிற, கூப்பிட்டு போனாலும் அவங்க அம்மாட்ட சொல்ல வேண்டாமாடா, அப்படியே அவங்க அம்மா வேணான்னு சொன்னாலும் நீ என்ன சொல்லணும், விட்டுட்டு போயிடணும், நீ ஏன் கூப்பிட்டு போகிற, அவள் சின்ன பிள்ளை தான், நீ உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி என்னை மன்னிச்சிருந்து இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தானே தப்பு அப்படின்ற மாதிரி வந்து பாண்டி சொல்லவும் சரிடா போய் சாப்பிடுவோம், போய் கை கால் கழிட்டோம் அப்படின்றாங்க. சரி சொல்லிட்டு நைட் சாப்பிட்டு எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் மசால் டீ வந்து நம்ம சேரன் வந்து போட்டுட்ருக்காரு. போடும்போது பார்த்திங்கன்னா யார்கிட்ட கேட்டுருக்காருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சந்தாக்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க மசால் டீ எப்படி போடுறதுன்னு. கேட்டுக்கும்போது பாலுங்க ஜல்லுன்னு பொங்கிருச்சுங்க. பொங்கணுன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தவும் பல வந்துட்டு என்னென்ன என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பால் பொங்கிருச்சுடா, வேறு ஒன்றும் இல்லைடா, என்னை என்னாலும் இந்த ஃபோனை நீ கீழே வைக்க மாட்டேன்லன்னு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரன் வந்து ஃபோனை வந்து கீழே வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் சந்தா என்ன அண்ணன் பாலை பொங்க விட்டுருச்சோன்னு, எப்படி சந்தா கிட்ட கடலில் தானே போட்டுட்டு வந்திருப்பாங்க, அது எப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன், அது ரொம்ப நாள் நடக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிடுறாரு. நீலா சரின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க டிவின்னு சொல்லிட்டு. நிற்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சோழன் வந்து நைட் நடந்ததை வந்து யோசிக்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ பாஸ் இருக்கார்ல, அவங்க பாஸ்கிட்டே போய் பேசுன்னு சொல்லி நைட் சண்டை போடுறதை நினச்சி பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம போய் துணி சோப் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சோழன் வந்து நிலா பார்த்தோன்னே வெளியே வந்துடுறாரு. வந்தோடனே நான் நிலா இருந்துட்டு எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன். வெளியே போயிட்டு வந்து என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னை வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் பண்ண வந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல, எதுக்கு அப்படி கோவப்படுறீங்கன்னே தெரில, நல்லா பேசிகிட்டு இருந்தாலும் எதுக்கு இப்படி கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணமே இந்த பாஸ் ராகவன் தாங்க, ஏன் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறாங்க. சொன்னோன்னே அவன் தாங்க தேவையில்லாமல் உங்களை வந்து அவன் ஆள் அப்படி இப்படிங்கிறான், அவரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார், நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா நான் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அதான் இடையில எப்படி நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ராக வாட்ச் கொடுத்தாங்களே, ஆமாங்க எல்லாருமே வந்து யாராவது ப்ராஜெக்ட் நல்லா பண்ணி கொடுத்தா என்கேஜ் பண்ணுறதுக்காக வந்து வாட்ச் வந்து கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா சரி வாட்ச் கொடுத்தா எல்லாத்துக்குமே இப்படி தான் ஸ்டேட்டஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேட்டஸ் போட்டதை வந்து எடுத்து காமிக்காங்க. பாருங்கள் கிஸ் சிம்பிள் ஹார்ட் சிம்பிள் எப்படி வச்சிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். அவர் மனசு ஃபுல்லாமே நீங்கள் தான் இருக்கீங்க, இந்த மாதிரி நினப்பில் அவருமே இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு அவரை நீங்கள் வந்து அவருக்காக தான் நான் ஆஃபீஸ்க்கே போகிறேன், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிடுறாங்க.